எனக்கு வந்து 4 ஆம்பளை பசங்க. இந்த திருமண காரியம் வந்து இவன் லவ் பண்ணிட்டுன்னு வந்துட்டான். எப்படி நடத்துறதுன்னு ரொம்ப எனக்கு சொல்ல முடியாத கஷ்டமா இருந்தது. ஆனாலும் எங்க வீட்டாண்ட வந்து இந்த மாதிரி நடக்குதுங்கக்கா, நீங்க நடத்துறீங்களான்னு வந்து கேட்டாங்க. சரிப்பா செய்யலாம். இன்னும் ஒரு 3 புள்ளிங்களுக்கு நான் எப்படி பண்ண போறேன்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு புள்ளிக்கு அவர் மூலியமா, உதயநிதி ஸ்டாலின் மூலியமா நான் நடத்தினேன்னா எனக்கு அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, எல்லா கஷ்டத்தையும் சொல்லணும் போல இருந்தானே, என்னால அவர்கிட்ட கிட்ட நின்று பேசுற அளவுக்கு என்னால முடியல. ஆனா அந்த பதத்துல என்ன பண்ண, தாலி வந்து ஒரு சாங்கியம் பழுதுன்ட்டு நான் எடுத்து கட்டினேன். என்னம்மா நீங்க கட்டுறீங்க, புள்ளகிட்ட கொடுப்பேன்னு பார்த்தா பொண்ணு நீங்களே இட்டுன்னு போயிடும்போது கட்டினாரு. தெரியல சார், எனக்கு உங்களை பார்த்தோன்னே நான் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பையன்கிட்ட கொடுத்து நான் கட்ட வச்சேன் சார். இந்த கல்யாணம் நடந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. எப்படி எனக்கு அந்த சந்தோஷம் சொல்லணும்னு தெரியல இன்னமும். நடக்குதுன்னா அது பெரிய விஷயம் தானே சார். அதனால தான் சொல்றேன், எனக்கு அங்கே போய் அவர் பக்கத்தில் நின்னோடனே என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல சார். அது நல்லபடியா எனக்கு எப்படி என்ன ஒண்ணுன்னா, எங்க பொண்ணு எங்க பையன்லாம் உள்ள வர முடியல. அதை பாக்குறதுக்கு அது ஒண்ணுதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா 4 டோக்கன் தான் கொடுத்தாங்க, 4 பேர் மட்டும் தான் நீங்க இருக்கணும்னு. அதனால அவங்க எல்லாம் வர முடியல, போயிட்டாங்க. அது ஒண்ணுதான் சார். ஆனா எனக்கு ஹாப்பியா இருக்கு சார், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். ஹாப்பினஸா தான் இருக்கு. கல்யாணம்னா எல்லாருக்கும் சந்தோஷமா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு மூமெண்ட். நிறைய பேருக்கு இப்ப இந்த மாதிரி நடக்கிறது இல்ல. இன்னும் அவங்களுக்கெல்லாம் நல்லா பண்ண நல்லா இருக்கும். இப்ப எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில முக்காவாசி பேர் இல்லாதப்பட்டவங்க தான். அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது திடீர்னு பார்க்கும்போது ஃபன்னா தான். திடீர்னு எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பினங்க லைனா, டே என்னடா இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாம் பண்ண முடியும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னதான் சார், எங்களுக்கு வந்து வாடகை வீட்டுல இருக்கோம் சார். காலம் போல எங்களுக்கு அது ஒரு கஷ்டமா. கல்யாணம் பண்றதை விட ஒரு நிக்கிறது ஒரு நாள் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சார். எங்களுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கு சார், வேற ஒண்ணே இல்லை சார். அவர் நடந்து அதெல்லாம் பேசணும், அவர்கிட்ட சொல்லணும்னு இருந்தது. ஆனா என்னால அது எப்படி பேசுதுன்னு தெரியல சார். எனக்கு இதெல்லாம் பேசியெல்லாம் எங்கேயுமே தெரியாது. இது மேலே ஏறது கூட கிடையாது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால எனக்கு பேசுறதுக்கு வரல. இதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். எனக்கு பக்கம் தான் இருந்துச்சு, என்னடா இவங்கள கட்டி கூட்டின்னு போயிடுவாங்களா. அவரே சொன்னாரு, என்னப்பா அம்மாவை கட்டி கூட்டின்னு போயிடுவாங்களா அப்படின்னு. இல்லை எனக்கே தெரில சார், குத்தாங்க நான் கட்டிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. மேலே என் பேர் தமிழ்ச்செல்வன். நாங்கள் எர்ணாகுளம்னு வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அதில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றது நாங்கள் ரொம்ப மனப்பூர்வமாக வேண்டிக்கொள்கிறோம். ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயம். நானும் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்படி நடக்குமான்றது ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் கிடைக்கல. ஆனால் எனக்கு கிடைச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இது நல்லா நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு மேரேஜ்னாலுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. காதல் திருமணத்தில் நிறைய பிரச்சனைலாம் இருந்து இப்போ இவர்கிட்ட நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அவர் வந்து செஞ்சதுல இன்னும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க நாங்கள் நினச்சே பார்க்கல. எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைகளுக்கு நாங்கள் விருப்பப்பட்டுதான் எங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கணுன்றது தான் என்னோட விருப்பமே. அவங்க நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா தாய் அப்பா இல்லாத பிள்ளைங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.